குரு ஆஸ்ட்ரோ டிவைன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசியில் திருவாதிரை நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கான நட்சத்திர பலன் மற்றும் இப்போ ஜூன் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சி நடப்பதால் அதோடு சேர்த்து அந்த குரு பெயர்ச்சி பலன் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எது மாதிரி பலன்கள் கொடுக்கும் மற்றும் திருவாதிரை நட்சத்திரத்துடைய பொதுவான பண்புகள், அவர்கள் சந்திக்கும் சவால்கள், இதை பற்றிய விஷயங்களை இந்த வீடியோவில் சொல்கின்றேன். காணொலியை தொடர்ந்து பாருங்கள். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் செய்யலாம், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். திருவாதிரை நட்சத்திரம் அந்த ஜோதி மண்டலத்தில் 6வது நட்சத்திரம். 27 நட்சத்திரத்தில் இது வரிசைப்படி பார்த்தீங்கன்னா 6வது நட்சத்திரம். மிதுன ராசியில் பார்த்தீங்கன்னா 6 டிகிரி, அது 6:40 20 பாகைக்குள்ள டிகிரிக்குள்ளே இருக்குது. இந்த திருவாதிரை நட்சத்திரத்துடைய அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா ராகு. அது மிதுன ராசியில் திருவாதிரை நட்சத்திரம் தான் 4 பாதம் முழுசாகவே இருக்குது. இது அந்த திருவாதிரை நட்சத்திரம் தேவகணமும் கிடையாது, அந்த ராட்சச கணம் கிடையாது, மனுஷகணம். மனுஷனுடைய குணங்களை முழுமையாக பெற்ற இது மிருகண்டு பார்த்தீங்கன்னா பெண் நாயை குறிப்பது. பறவைகள் பார்த்தீங்கன்னா அன்றில் பறவை, மரங்களில் பார்த்தா செங்காலி மரம் என்று சொல்லுவாங்க, அந்த மரத்தை குறிக்கிறது. அதனால் அந்த அன்றில் பறவை, இந்த செங்காலி மரம், இது மாதிரி படங்கள் இருந்தால் அவங்க வீட்டில் இது பண்ணுங்க. நீங்கள் திருவாதிரை நட்சத்திரக்காரர் இருக்கும்போது நீங்கள் நாய்களுக்கு எதனா இருந்தால் உணவு கொடுக்கலாம். ஏன்னா இந்த நட்சத்திரத்தோட இந்த பறவை, மிருகம், அந்த மரங்கள்லாம் கனெக்ட் ஆகிருக்கும். அப்போ உங்களுக்குள்ளே இருக்க நெகட்டிவான எனர்ஜிலாம் இதோட ஒரு கம்யூனிகேட் பண்ணும்போது அது உங்களுக்கு ஒரு விதமான மனசாந்தியை, ஒரு அமைதித்தனத்தை ஏற்படும். உங்களுக்குள்ள எதிர்மறை ஆற்றங்களை போக்கி ஒரு நேர்மறையான ஆன்மீக சக்தியை அதிகரிக்கும். இதை நீங்கள் நேரடியாக உணரலாம். நீங்கள் வழியில் எங்கன்னா நாய்ங்க பார்த்தீங்கன்னா அதுக்கிட்ட அன்பாக தடை விடுங்க, எதனா பிறகு பிஸ்கெட் எதனா வாங்கி போடுங்க. கண்டிப்பாக அது ஒரு விதமான ஒரு வைப்பை உண்டாக்குன்றதை நீங்கள் நல்லாவே உணரலாம். இதெல்லாம் ஒரு ஆன்மீக பரிகாரம் மாதிரி தான் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் உடனுக்குடனே பெரிதாக மாற்றம் ஏற்படாது. ஆனால் கொஞ்சம் சிறு துளி பெருவல்ன்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமான இதெல்லாம் பார்க்கும்போது உங்கள் வாழ்வியில் ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு மாற்றம் வரும். யாரோ மூலிமா உங்களுக்கு ஒரு உதவிகள் கிடைக்கும். இதெல்லாம் பண்ணுறதுனால இதெல்லாம் செயல்படுவதாக இருக்கும். பொதுவாக திருவாதிரை நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா அந்த ராகுவுடைய ஆதிக்கத்தனம் இருக்குது. அது மிதுன ராசியில் புதன் அதிபதியாக இருக்கிறதுனால, அதாவது திருவாதிரை நட்சத்திரத்துக்கு புதன் அதிபதி. ராகுக்கும் புதனுக்கும் ஒரு வேறு மியூச்சுவலான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது புதனுடைய வீட்டில் அது இருக்கிறதுனால ரொம்ப இன்டலெக்சுவலாக யோசிப்பாங்க. எதையும் ரொம்ப டீப்பாக யோசிப்பாங்க, ஆழமாக சிந்திப்பாங்க. பழமையான விஷயங்கள் இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. புதுமையானதான் எதனா இது பண்ணணும், க்ரியேட்டிவாக எதனா பண்ணணும். ராகுனாலே எதனா புது முயற்சிகள், புதிய கண்டுபிடிப்பு, தொழில்நுட்ப சார்ந்த அறிவு, இதுதான் ராகுடைய அந்த காரகத்துவ தன்மை. இந்த பழைய புதுமையான விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால இவங்களுக்கு திடீர்னு அதிர்ஷ்டங்கள்லாம் ஏற்படும். ராகுடைய தன்மையை திடீர் அதிர்ஷ்டம், திடீர் படம் வரவு, என்னப்பா நேற்று இப்படி இருந்தால் இப்போ திடீர்னு இப்படி ஆயிட்டான்ற இதெல்லாம் ராகுடைய அம்சம் பொருந்தவங்களால் தான் அந்த மாற்றங்களை நிகழ்த்த முடியும். இது மாதிரி இருக்கும்போது சில கசப்பான அனுபவங்களும் அவங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அந்த அனுபவத்திலிருந்து மிகப்பெரிய பாடங்களையும் கற்றுக்கொள்வார்கள். அதாவது நேர்மை, அதாவது மற்றவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா முகத்துக்கு ஸ்ட்ரைட்டாக பேசுகிற குணம் இருக்குது. அதனாலேயே இவங்களை சில பேருக்கு பிடிக்காத போகலாம். அதாவது பேச்சில் கடுமை இருக்குது, ஆனால் வார்த்தைகளை உண்மை இருக்கும். மன உறுதி அதிகமாக இருக்கும். அதாவது பல சவால்கள்லாம் கடந்து வரதுனால எதையும் தாங்குகிற உறுதித்தன்மை கொண்டவங்க திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள். ஏற்கனவே சொன்ன திருவாதிரையில் 4 பாதம் முழுசாக மிதுன ராசியில் இருக்குது. இதில் முதல் பாதம் குருவின் அம்சம் பொருந்தியது. அதனால் இந்த ஆன்மீகம் சார்ந்த அறநெறி இதெல்லாம் தத்துவம், இதுமாரி கல்வி சார்ந்த கேள்வி, இதெல்லாம் ரொம்ப இன்டலெக்சுவலாக இருப்பாங்க. முதல் பாதம் கொண்டவங்க திருவாதிரை நட்சத்திரத்தில். 2ஆம் பாதம் கொண்டவங்க பார்த்தீங்கன்னா சனியுடைய அம்சம் கொண்டவங்க. அதனால் நல்லா உழைப்பாங்க, கடினமான உழைப்பு, நல்ல உயர்ந்த லட்சியங்களாக இருக்கும். ஆனால் கூடவே கொஞ்சம் பிடிவாதமும் இருக்கும். இதெல்லாம் அந்த சுபாவம் கொண்டதாக இருப்போம். 2ஆவது பாதம் கொண்டவங்க. 3ஆம் பாதம் அதே சனியுடைய அம்சம் பொருந்தியவங்க தான். கும்பத்துடைய நவாம்சம் பொருந்தியவங்க. இதனால் இவங்களுக்கு தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களில் அதிகமான ஈடுபாடு இருக்கும். புதிய கண்டுபிடிப்புகள், சமூக மாற்றங்களை பற்றி அதிகமாக சிந்திப்பாங்க. மொதல் அந்த சனியுடைய காரக அம்சமே அந்த சொசைட்டி, மக்கள், இது சார்ந்து தான் அது இயங்கும். 2ஆவது கும்பம் வீடுன்னும் போது ராகுக்கு பிடித்த வீடு தான். அதனால் இந்த மாற்றங்கள்லாம் 3ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு நல்லா பொருந்தும். 4ஆம் பாதம் கொண்டவன் அதே மீன நவாம்சம், மீனத்தின் அதிபதி குருவுடைய அம்சம் பொருந்தவங்க தான். நீர் ராசியாக இருக்கிறதுனால ஒரு தாயின் இறக்க குணம் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். கற்பனை திறன் ரொம்ப அதிகமாக இருக்கும். 2ஆவது எளிதில் டக்குன்னு உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க 4ஆம் பாதம் கொண்டவங்க.
நல்ல எஜுகேஷன் இதுதான். இந்த டெக்னாலஜி சார்ந்த விஷயங்கள்லாம் நல்லா கம்யூனிகேட் ஆகும். கம்ப்யூட்டர், அந்த சாஃப்ட்வேர், இது கோடிங், எலக்ட்ரானிக்ஸ், இதெல்லாம் நல்லா இது இருக்கும். ரெண்டாவது சயின்ஸுடைய ரிசர்ச்லாம் நல்லா இருக்கும். ரெண்டாவது டிடெக்டிவ், நல்ல ஒரு விஷயங்களை வந்து இது பண்ணிங்கன்னா சிசிடிவி கேமரா தேவை கிடையாது. இவங்களே வந்து அந்த விஷயங்களை வந்து ஆராய்ஞ்சிருவாங்க. சைக்காலஜிக்கலாக வந்து மற்றவங்களுடைய மனசை வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிருவாங்க என்ன நினைக்கிறாங்கன்றது. நிர்வாக ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹையர் போஸ்ட்டில் வந்து இது பண்ணுவாங்க. நல்ல பிளானிங் மேனேஜ்மெண்ட் நல்லாவே இருக்கும். இதுவா சினிமா இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரைட்டிங், இந்த திரைக்கதை, ஸ்கிரிப்ட் ரைட்டர்லாம் நல்லா எழுதுவாங்க. கவிதை எழுதுகிற திறன் இருக்குது. சமூக சீர்திருத்த பணிகள்லாம் இவங்களுக்கு ரொம்ப ஆர்வம் அதிகம். அதாவது 27 நட்சத்திரத்தில் சிவனுக்கு பிடித்த நட்சத்திரம் வந்து திருவாதிரை நட்சத்திரம் தான். அதனால சிவனுடைய அருள் வந்து திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு முழுமையாக இருக்கின்றது. ஒரு விதமான தனிமையை அலோன் விரும்புவாங்க. கூட்டத்தில் இருந்தால் கூட அவங்களுக்குள்ள ஒரு தனிமைப்படுத்திட்டு தனித்துவமான சிந்தனையில் தான் இவங்களுடைய இது இருக்கும். அதாவது இவங்க கிட்ட பேசும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்கள். ஏன்னா இவங்க ரொம்ப பேசி ஜெயிக்க முடியாது. ரொம்ப விஷயங்களை வாத திறமையை வந்து போட்டு வாங்கி டக்குன்னு மடக்கிற தனம் இருக்குது. பேச்சாற்றல் அதிகம் நிரம்பியவர்கள் தான். அதை பல சவால்கள், கஷ்டங்கள்லாம் பார்த்ததுனால உள்ளுக்குள்ள ஒரு விதமான ஒரு ஞானத்தனமான ஆற்றல் அதிகமாக இருக்கும் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு. ஏன்னா இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு டக்குன்னு முன்கோபம் வரும். மற்றவங்களை வந்து அளவுக்கு அதிகமாக வந்து சந்தேகப்படுற இது இருக்கும். இதை மட்டும் முன்கோபத்தையும், அதாவது காரணக்காரம் இல்லாத சந்தேகப்படுறதையும் மட்டும் தவிர்த்துக்கிட்டா ரொம்ப சிறப்பான அம்சம் கொண்டவர்களாக இருப்பார்கள். சிவபெருமானை வணங்குறது நல்லது. அந்த பிரதோஷ காலில் வந்து அது சிவபெருமான அந்த வில்வையில சாத்தி வணங்குறது நல்லது. ராகு காலத்தில் துர்கை அம்மனுக்கு வந்து விளக்கேற்றி வழிபாடலாம். பசுகளுக்கு வந்து அகத்திக்கீரை போட்டால் ஏற்கனவே அந்த நெகட்டிவான எனர்ஜி எதனா இருந்ததுன்னா அதை தீர்ந்துடும். இப்போ ஜூன் 2ஆம் தேதி 2026 வந்து உங்கள் ராசியிலிருந்து 2ஆம் இடத்துக்கு வரதுனால குடும்பம் சார்ந்த விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு குரு வந்து கடகத்திலேயே வந்து உச்சமாக வருதுனால இவ்வளவு நாளாக வக்ர குருவும் அதுவும் மாறி இருந்து, அதாவது பகை வீட்டில் தான் இருந்திருக்கு. புதன்ன்றது குருக்கு பகை வீடு தான், ஜென்ம குருவாக இருந்திருக்கு. இப்போ 2ஆம் இடம் தனம் குடும்ப வாக்குஸ்தானத்தில் வந்ததுனால இது வரைக்கும் எதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காம இருந்ததோ இனிமேல் வந்து அது கிடைப்பதாக இருக்கும். ஏன்னா தனம் வீட்லேயே வந்து 2ஆம் வீட்டில் இருக்கிறதுனால, குருக்கு பிடிச்ச வீட்டில் வர்றதுனால உங்களுக்கு வந்து அது ஏற்புடைய காலமாக இருக்குது. திருமணம், புதுசாக திருமணம் சார்ந்த பேச்சுகள் இருந்தால் அது வந்து கை கொடுதாக இருக்கும். திருமண ஏற்பாடுகள்லாம் நடக்கும். இப்போ மாணவர்களின் கல்வி, வேலைவாய்ப்பு எல்லாமே வந்து சிறப்புடையதாக இருக்கும். வெளிநாட்டு வெளியூர் பயணங்கள் அது மூலம் ஏற்படும் லாபங்கள்லாம் நல்லாவே ஏற்படும். நோய்கள் இருந்தால் அதெல்லாம் கட்டுப்பாடுகளில் வரும். ஏன்னா 5ஆம் பார்வையாக அந்த விருச்சிகத்தை பார்க்குறது உங்கள் வீட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா அது 6ஆம் இடம். அதான் எதிரிகள் உங்களுடைய சொல்லுக்கு வந்து அடங்குவார்கள். பூர்வீக சொத்து மூலிமா உங்களுக்கு லாபம் வருவதாக இருக்கும். ஆயுள் பலம் கூடுவதாக இருக்கும். ஏன்னா சனி வந்து 7ஆம் பார்வை அவங்க 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால உயிர் சார்ந்த எதனா பிரச்சனை இருந்தால் அது தீர்வுக்குள்ளாகும். ஆயுள் காப்பீட்டு, இன்சூரன்ஸ் துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல ஒரு முதலீட்டு சார்ந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் தொழில் நிலையில் வரும் குரு பேச்சு வந்து நல்ல சிறப்புடைய கலை. ஏன்னா அது 9ஆம் பார்வை சொந்த வீட்டை பார்க்கறது உங்களுக்கு வந்து திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடம் மீனம். அது குரு வந்து தன் சொந்த பார்வையால் வந்து 10ஆம் வீடை பார்க்கறதுனால 9ஆம் பார்வையாக உங்கள் 10ஆம் வீடு தொழில் சார்ந்த ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நீங்கள் செய்யும் தொழில் அல்லது வேலை, உங்கள் சக பணியாளர்கள் எல்லாமே உங்களுடைய மதிப்பு மரியாதை எல்லாமே கூடுவதாக இருக்கும். உங்கள் வீட்டிலேருந்து 2ஆம் வீடு இருப்பதனால இந்த குரு பேச்சு வந்து திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு, ரெண்டாவது உங்களுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு எல்லா நட்சத்திரக்காரங்க சிறப்பான காலமாக தான் இருக்கும். அதனால் உங்களுடைய குணநலன் சொல்லப்பட்ட விஷயங்களை கவனத்தில் எடுத்துக்கொண்டு செயல்பட்டால் உங்களை மாதிரி சாதிக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் யாராலும் இருக்க முடியாது. அதனால் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க தங்கள் வாழ்வில் அனைத்து வளங்களும் பெற்று சிறப்புடன் வாழ எல்லாம் அந்த இறைசக்தியை நான் பிரார்த்திக்கின்றேன். தாங்களும் தங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளம். இக்காணொலி வந்து உங்கள் நட்பு வட்டத்தில் உங்கள் ராசி கொண்ட, உங்கள் நட்சத்திர ராசி கொண்ட இதில் பகிர்ந்து கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.